ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமோனே சொல்லலாம். இப்போது நம்ம பிரபாவும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே ரெட் கலர் ஆட்டை போட்டு விட்டு போங்க. பிரபா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயை நினச்சி தான். விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு பிரபாவுக்கு ஆசை தான். இருந்தாலும் இந்த அனாமிகா தான் குறுக்கில் நிற்கிறாங்க. அடிக்கடிக்கு அனாமிகாவும் விஜயும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஆனால் விஜய் எப்போவுமே பிரபா நினைப்பாக தான் இருக்காங்க. விஜய் மனசு ஃபுல்லாகவே பிரபா தான். பிரபா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அனாமிகாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த அனாமிகா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா போய் சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயத்த அவங்க வாயாலே சொல்லணுன்றதுக்காக இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பிரபா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகாவும் சூர்யாவும் வந்து இங்கே பாரு பிரபா, நீ விஜயை பற்றி ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. விஜய் உன் மேலே நிறையவே அன்பும் பாசம் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கான். உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் இந்த அனாமிகா தான் என்னென்னமோ செஞ்சு விஜயை கெட்டவன் மாதிரி எல்லாருக்குமே காட்ட வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பிரபா மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொல்லவும் இங்கே பிரபா இருந்துட்டு, அக்கா தயவு செஞ்சு இந்த விஜயை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அவன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த அனாமிகாவும் விஜயும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. இப்போது இந்த அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா, வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குக்கா. தயவு செஞ்சு விஜயை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசுகிறாங்க. இங்கே நம்ம மகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. விஜயை புரிஞ்சிக்காமல் இந்த பிரபா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பிரபா வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம மகா வந்து எப்படியாவது பிரபாவும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுக்கு இந்த அனாமிகா வந்து வீட்டை விட்டு காலி பண்ணணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆர்டரு கிடைச்சிருக்கு இல்லையா, ஃபாரின் ஆர்டரு. அதை வந்து முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சூர்யா வந்து அதை ரொம்பவே வேகமாக ஒரு 4 டேஸில் முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஃபாரின் கண்ட்ரிலிருந்து பெரிய ஆர்டரு, அந்த ஆர்டரை முன்னாடியே முடிச்சு கொடுத்ததுனால இங்கே நம்ம சூர்யாவுக்கு நிறையவே கொள்ள லாபம் வருது. இப்போது நம்ம கௌதம் கிட்ட சவால் விட்டுருப்பாங்க, உன்னை விட அதிகமாக நான் வந்து சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் அடிமை வேலை பார்க்கணும். வீட்டில் கக்கூஸ் கலவுறதுலேருந்து வீடு துடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணுன்ற மாதிரி சவால் விட்டு வச்சுருப்பாங்க. இப்போது அந்த சவாலுக்கான டைமும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த நாள் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக யார் வின் பண்ணாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக நம்ம சூர்யா தான் அதில் வின் பண்ண போகிறாரு. இப்போது திரும்பவும் இன்னொரு ஆர்டர் வருது. ஒரு நைட்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். அதாவது மிகப்பெரிய ஆர்டருன்றதை விட ஒரு சிம்பிளான ஆர்டர் தான். அதையும் முடிச்சு கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான அதாவது லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க நம்ம சூர்யா. இப்போது இதனால் நம்ம மகாவும் சூர்யாவும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு சூர்யா, இதே மாதிரி நீ எப்போவுமே உழைச்சி அதுவும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு ரூபாயாக சம்பாதிக்கிறப்போ அதில் தனி சுகம் இருக்கும். இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்து போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டா. நீ ரொம்ப நல்லா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம அனாமிகா வந்து பயங்கரமாக கடுப்பேறுது அவங்களுக்கு. இந்த சூர்யாவும் மகாவும் எப்போவுமே வளரவே கூடாது. எப்போவுமே அவங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே இருக்கணும். அவங்க பணக்கார வாழ்க்கையை வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே சித்ரா தேவி கிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சூர்யாவும் மகாவும் எப்போவுமே ஒரு கஷ்டமான நிலையிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே சித்ரா தேவி கிட்ட போய் தனியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூர்யாவும் மகாவும் ஒரே அடியாக பணக்காரராயிடுவாங்க போல். கண்டிப்பாக இந்த கௌதம், அதாவது உங்கள் பையன் இந்த வீட்டில் வந்து அடிமை வேலை தான் பார்க்க போகிறாங்க. அந்த அளவுக்கு இப்போது லட்சமாக பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க நடு வீட்டில் அப்படின்ற மாதிரி இங்கே அனாமிகா வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் சித்ரா தேவிக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அனாமிகா, இந்த சூர்யா எப்படி அம்புட்டு பணத்தை சம்பாதிச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது அனாமிகா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபாரினில் மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சு. அதை முடிச்சு கொடுத்ததுனால எக்கச்சக்கமான லாபம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கௌதம் வச்சுக்கிட்டு இருக்க
இருக்க பணத்தை விட அதிகமாக சூர்யா கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனாமிகா வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமேங்க சித்ரா தேவிக்கு பயம் வந்துடுது. எங்கே கௌதம் போயிட்டு சூர்யா வீட்டில் அடிமை வேலை செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அனாமிகா, அந்த பணத்தை எப்படியாவது நீ அவன்கிட்ட இருந்து திருடிடணும், அப்போ தான் அந்த சூர்யா வந்து கௌதம் கிட்ட விட்ட சவாலில் தோத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனாமிகா வந்து பயப்படுறாங்க. ஐயோ அத்தை, இந்த விஷயத்த நான் எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு என்னை துரத்திடுவாங்க. என்னமோ நீங்கள் கொடுத்த ஐடியாவால் நான் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. இப்போது விஜய் வந்து என் கூட ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அவர் இப்படி இருக்கிறதா எனக்குமே பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்தில் நான் மாட்டிக்க போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே சித்ராதேவி இருந்துட்டு, என்ன அனாமிகா, உன் விஷயம் மட்டும் நிறைவேறணும், ஆனால் எங்களுக்காக ஒரு விஷயம் செய்ய மாட்டேன். உனக்காக நான் அவ்வளோ பெரிய பிளான் போட்டு கொடுத்தேன், அது சக்ஸஸும் ஆயிடுச்சு. எனக்காக இந்த ஒரு விஷயத்த செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. இங்கே அனாமிகா வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அனாமிகாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது. அவ்வளோ பணத்தை திருடிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு போவாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சோலி முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஒரு சைடு பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது நம்ம சூர்யா வந்து மகா கிட்ட, மகா இந்த பணத்தெல்லாம் நீ ரொம்ப பத்திரமா வைக்கணும், நம்ம பீரோவில் வச்சு லாக் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே அனாமிகா வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நம்ம மகா வந்து அந்த பணத்தை கொண்டு போயிட்டு பீரோவில் வச்சு லாக் பண்ணிவிட்டு சாவியை வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதையுமே நோட் பண்ணிடுறாங்க. இப்போது அனாமிகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த பணத்தை நம்ம ஆட்டியை போட்டிடணும். நாளைக்கு ஒரு நாள் தான் சவால் விட்ட டைமே இருக்குது. நாளைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த பணம் இருக்கணும். கௌதம் கிட்ட இந்த சூர்யா விட்டு சவாலில் தோத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பணத்தை நம்ம இங்கே வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி அனாமிகா வந்து யோசிக்கிறாங்க. இப்போது எல்லாருமே தூங்க போகிற நேரமாக பார்த்து நம்ம போயிட்டு இந்த பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வைக்கிறாங்க. இப்போது எல்லாருமே சாப்பிட்டு அவங்க எல்லாருமே தூங்க போகிறாங்க. அனாமிகா வந்து எப்படியாவது பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவும் மகாவும் எப்போ தூங்குவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இங்கே நம்ம சூர்யா வந்து குட்டி பாப்பா கூட பேசுகிறாங்க. வயிற்றுல காதை வச்சு, பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அம்மாவை நான் வேலைக்கு நல்லா சாப்பிட வைக்கிறேன். அது எல்லாமே உனக்காக தான். நீ நல்லா புஜ்ஜிடிக்காக வளரணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். மகாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னங்க நீங்கள் உங்கள் பாப்பா மட்டும் புஜ்ஜிடிக்காக வளரணுன்றதுக்காக எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? இங்கே பாருங்கள், இனிமேல் என்னால் சாப்பிட முடியாது. நீங்கள் உங்கள் பாப்பாவை மட்டும்தான் கவனிக்கிறீங்க போல், என்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்லவும், ஐயோ மகா, அப்படி போய் நான் நினைப்பேனா? நீ தான் என் மொதல் குழந்தை, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை. நீயும் சாப்பிட்ட அப்படின்னா உனக்கும் அந்த சத்து போய் சேருது. அதே சமயம் உங்ககிட்ட இருந்து பாப்பாவும் எடுத்துக்குது. உங்கள் 2 பேருக்காக தான். சும்மா பாப்பா கிட்ட பேசுகிறப்போ அப்படி சும்மா பேசினேன், நீ எதுவும் கோச்சிக்காத, என் தங்கப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகாவை சூர்யா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அனாமிகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்மளுக்கு தலையெழுத்து போல. எப்போ தான் இதுங்க 2 தூங்கி தொலையுமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே நம்ம மகா இருந்துட்டு, சரி எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி மகா, நீ தூங்குறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம மகா இருந்துட்டு, ஐயோ சாமி, நீங்கள் பாட்டு பாடாதீங்க, அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வராது, நான் தூங்கிக்கிறேன், எனக்கு இப்போ நல்ல தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவும் படுத்து தூங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சூர்யாவுமே சரி எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இப்போது இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா போயிட்டு நம்ம இப்போ பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம காலடி எடுத்து வச்சு எங்கள் பீரோவுமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. இம்புட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து மடியில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம பணத்தை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, அசாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கை தடக்கி பக்கத்தில் இருக்கிற அந்த செம்பு கீழே விழுந்துருது. சத்தத்தில் இங்கே மகாவும் சூர்யாவும் எந்திரிச்சிடுறாங்க. இங்கே அனாமிகாவுக்கு வெலன்னு வருது, படன்னு இருக்குது, கை காலெலாம் நடுங்குது, முகமெல்லாம் வேத்துக்கூடுது. ஐயோ இவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்களே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு அனாமிகா, எதுக்காக இந்நேரத்தில் இந்த எங்கள் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம அனாமிகா திரும்பி கூட பார்க்காம அப்படியே பதில் சொல்கிறாங்க. முந்தானியில் பணம் இருக்குது, நான் சும்மா தான் வந்தேன், ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. உடனே மகா இருந்துட்டு, என்ன நீ இந்த பக்கம் திரும்பாமல் அந்த பக்கமே திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் முன்னாடி நிறைய முன்னாடி ரொம்ப பணம் இருக்குது. ஓ, பணத்தை திருடுறதா நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகாவுக்கு 2 அடி கொடுத்து நல்ல செம்ம பல்லார்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மகா இருந்துட்டு, எதுக்காக நீ இந்த பணத்தை திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி கொடுத்து கேட்டதுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இங்கே கௌதம் தான் அதாவது சித்ரா தேவி தான் எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே நம்ம கௌதம் கிட்டேயும் சித்ரா தேவி கிட்டேயும் ஃபோன் பண்ணி உன்னை விட எங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்குது, இனிமேல் கௌதம் இந்த வீட்டோட அடிமை, இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே கௌதம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கௌதமுக்கும் எங்கள் சித்ரா தேவிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே கௌதமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே சித்ரா தேவி இருந்துட்டு, கௌதம் அவன் வீட்டிலலாம் நீ போயிட்டு அடிமை வேலை செய்யணுமா? ஐயோ அதெல்லாம் நடக்கவே கூடாது கௌதம், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். மகா இருந்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும், முக்கியமாக கக்கூஸ் கலவரது சித்ரா அத்தை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சித்ரா தேவி வந்து முழிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சூர்யாவும் மகாவும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது எங்கள் கௌதமும் நம்ம சூர்யாவோட வீட்டுக்கு அடிமை வேலை செய்கிறதுக்காக வந்தாச்சு. இனிமே தான் ரகலையே இருக்குது. இனி என்னெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்கும், என்னெல்லாம் சுவாரஸ்யமாக கதை போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க் ஃபார் வாட்சிங். எப்போவுமே நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.